மக்கா இந்தியா கூட்டணி உடைய ஆரம்பிச்சிருக்கப்பா. மதியம் என்னடான்னா மம்தா தனிச்சு போட்டி போட போகிறோம்னு சொன்னாங்க. சாயங்காலம் ஆம் ஆத்மி கட்சியும் தனிச்சு போட்டி போட போகிறோம்னு சொல்லியிருக்கு. ஸ்டாலினியா நான் மட்டும் என்ன சும்மாவா, நீங்களும் சொல்லுங்கய்யா தனிச்சு போட்டி போடுவோம்னு. வரலாற்றில் வாழ்நாளில் ஒரு தேர்தலையாச்சும் தனிச்சு போட்டி போட்டு பார்ப்போம். ஐயோ முடியாதோ, நாமளே கூட்டணி குதிரையில் தான் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம். அது சரி, வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஸ்டாலின் பிரதமர்னு திமுக காரங்க பேச போய் தான் அங்கே சிக்கலே ஆயிருக்கு. அவங்களா பார்த்து கூட்டணியை விட்டு விரட்டாமல் இருந்தால் சரி. அப்புறம் மக்களை போய் குறிஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, என்ன நடந்துச்சுன்னு விரிவான செய்திகளில் விளக்கமாக சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் திமுக செஞ்ச துரோகங்களை மறைக்க மைதானம் ஒன்றை கட்டி அதுக்கு ஐயா கருணாநிதியோட பேரை வச்சிருக்காங்க. ஸ்டாலின் ஐயா, நீங்க பெரிய ராஜதந்திரியா இருக்கலாம், ஆனா இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இங்க எடுபடாது. திமுக எம்எல்ஏ கருணாநிதியோட மருமகளை பத்தி ஊரே பேசுது. வீட்டு வேலைக்கு வந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தின கதையை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஐயா ஸ்டாலின் இதை பத்தி வாய் திறக்கவே மாட்டிக்காரே. இப்படி கமுக்கமா இருந்தா என்ன அர்த்தம்? கோயம்புத்தூர் பக்கம் திமுக கவுன்சிலரோட கணவர் சட்ட விரோதமாக சூதாட்ட கிளப்பு நடத்தி சிக்கியிருக்காருப்பா. மாநாட்டிலே சீட்டாடுற கும்பலாச்சே, இந்த கும்பலை எப்படி திருத்த முடியும்? விளம்பர ஆட்சியில் சூதாட்டம் தலை விரிச்சு ஆடுது. சென்னைக்குள்ள ஆம்னி பஸ்கள் வரக்கூடாதுன்னு விளம்பர கவர்மெண்ட் சொல்ல, எங்களுக்கு வேற வழியே இல்லை வந்துதான் ஆகணும்னு ஆம்னி பஸ் ஓனர்கள் சொல்ல ஒரே குழப்பமா இருக்கு. பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை திமுக அமைச்சர் சிவசங்கர் சிக்கலாக்கிட்டு இருக்காரு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மக்கா, ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது விடியல் கொடுக்கறதுக்காக இல்லை. தமிழ்நாட்டுக்கு திமுக பண்ண துரோகங்களை எல்லாம் மறைச்சி எல்லா இடத்துலையும் ஐயா கருணாநிதி பேரை கல்வெட்டில் வடிக்கத்தான் ஆட்சிக்கு வந்திருக்கார். இந்தா இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் திமுக பண்ண துரோகத்தை பூரா மறைச்சி மைதானத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல. மதுரை கீழக்கரையில் 62 கோடி ரூபா செலவில் ஜல்லிக்கட்டு மைதானம் ஒன்றை திறந்து வச்சிருக்கு விளம்பர கும்பல். மதுரையோட பெருமைன்னு சொல்லணும்னா பாண்டியர்கள் ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அங்கே ஆளே இல்லாத மாதிரி கருணாநிதியோட பேரை கொண்டாந்து மைதானத்துக்கு வச்சிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஒரே காரணம், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் திமுக பண்ண துரோகத்தை மறைக்கத்தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அட நாம சொன்னோம்னா உடன்பிறப்புகள் நம்ப மாட்டாங்க. ஐயா வைகோ தெளிவா சொல்லியிருக்காப்ல, அதை கொஞ்சம் கேளுங்க. ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 2009 கொண்டு வந்த சட்டம் தமிழ்நாட்டு ஜனங்களை ஏமாத்துறது கலைஞரமாயது, திறமைசாலி, தந்திரசாலி இதுவரைக்கும் உலகத்துல எவனுமே பிறந்ததே கிடையாது. மாக்கியவெல்லி பிறந்து வந்தானா இவர்கிட்ட படிக்கணும், சாணக்கியம் பிறந்து வந்தா இவர்கிட்ட படிக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்டத்தை போட்டுட்டு டெல்லியில ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசாம போட்டாரு. ஜனாதிபதிக்கும் போகிற மத்திய சர்க்கார் ஒப்புக்கிறல. கரெக்டா 2 வருஷம் கழிச்சு சிங்கம், ஓநாய், கரடி, யானை, புலி, சிறுத்தை இந்த கொடிய காட்டு விலங்குகளோடு நம் வீட்டு செல்ல பிராணிகளான மாடுகளை கொண்டு போய் சேர்த்து 2011 ஜூலை 11 மத்தியிலே காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி, சோனியா இயக்குகிற ஆட்சி, 7 மந்திரிகளை கொண்டிருக்கிற திமுக அதிலே அங்கம் வகிக்கிற கட்சி. அப்ப 2009 இங்க அவசர சட்டம் போட்டு தமிழர்கள் கண்ணில் மண்ணை போட்டுட்டு அங்கே இந்த வீட்டு மாடுகளை காட்டு விலங்குகளோடு சேர்த்த போது நீங்கள் உடன் இருந்து 7 மந்திரி வச்சிட்டு வாயை திறந்தீங்களா? பேசுறீங்களா? இது கூடாதுங்களா? உங்களை போல துரோகத்தை இதுவரை தமிழனுக்கு யாரும் செஞ்சிருக்க முடியாது. கேட்டீங்களா? ஐயா வைகோ ஒரு காலத்துல பேசுன உண்மை இது. திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் பண்ண வேலையால தான் ஜல்லிக்கட்டு தடை வந்தது. அது ஜனங்களுக்கும் நல்லா தெரியும். அதிமுக அரசாங்கம் அவசர சட்டம் போட்டு ஜல்லிக்கட்டு தடையை உடைச்சாங்க. இதுதான் வரலாறு. ஆக தமிழ் சமூகத்துக்கு திமுக பண்ண துரோகத்தை மறைக்கத்தான் இந்த மாபெரும் மைதானம். ஒரு மைதானத்தை கட்டி அதில் கருணாநிதி பேரை போட்டுட்டா விவரம் தெரியாமல் இளவட்ட பசங்க பூரா திமுக பக்கம் வந்துடுவாங்கன்னு ஐயா ஸ்டாலின் நினைக்கிறார். ஆனால் ஜல்லிக்கட்டில் திமுக பண்ண துரோகம் எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் மத்தியில் ஐயா ஆசைப்படுற ஆட்சி வந்தா ஜல்லிக்கட்டுக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு தெரியும். அதனால சட்டமன்ற தேர்தலில் ஏமாந்த ஜனங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஏமாற மாட்டாங்க. என்ன மக்கா, நான் சொல்றது சரிதானே?
இந்த விளம்பர கும்பலை தெரியாதனமாக இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்கப்பா. இவங்களை சேர்த்ததுக்கு இவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயா ஸ்டாலினை பிரதமர்னு எந்த நேரத்தில் பேசுனாங்கன்னு தெரியல. மம்தா அம்மா கோச்சிக்கிட்டு கூட்டணியை விட்டு கிளம்பிட்டாங்க. எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களே, இந்திய கூட்டணி நீங்க யாரை கை காட்டுக்கிறீங்களோ அவங்க தான் அடுத்த முதல்வருங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைவரே, நம்பர் 1 முதலமைச்சர் அவர்களே உங்களை நீட்டி கை நாட்டுகிறது. அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம், அதையும் ஒரு கை பார்ப்போம். ஒட்டுமொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் போராடுவோம். அப்படி நீங்கள் போகும் பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த அந்த பாதை, இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர், இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. ஐயா ஸ்டாலினுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக அண்ணன் உதயநிதி முன்னாடி திமுக மாநாட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசின பேச்சு தான் இது. ஐயா ஸ்டாலின் பிரதமரா, அண்ணன் உதயநிதி முதல்வரா. சேலத்தில் திமுக அசிங்கப்பட்ட கதை நமக்கு தெரியும். வடக்க இருக்கிற தலைவர்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. மாநாட்டில் ஐயா ஸ்டாலினுக்கு பிரதமர் வாய்ப்புன்னு ஒரு மாநில அமைச்சர் பேசுனா வடக்க இருக்கிற தலைவர்கள், குறிப்பா பிரதமர் ஆகணும்னு கனவுல இருக்க தலைவர்கள் சும்மா இருப்பாங்களா? ஐயா ஸ்டாலின் தான் பேச வைக்கிறாருன்னு நினைக்க மாட்டாங்க. அமைச்சரோட பேச்சு காமெடி பேச்சுன்னு தெரியாம இந்தியா கூட்டணி உடைய ஆரம்பிச்சிருச்சுப்பா. முக்கிய தலைவரான மம்தா தனிச்சு போட்டி போட போறோம்னு அறிவிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் அன்னை உதயநிதி குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசி அது பிரச்சனையாகி அதனால் காங்கிரஸ் 3 மாநிலங்களில் தோற்று போச்சு. அந்த பேச்சால் கூட்டணிக்குள்ளேயும் சலசலப்பு உருவாச்சு. அந்த சோகம் தீர்றதுக்குள்ள அண்ணனோட நண்பர் அன்பில் மகேஷ் பிரதமர்னு பேசி கூட்டணியை க்ளோஸ் பண்ணிட்டார். மொத்தத்தில் குடியிருந்த வீட்டை கொளுத்தி குளிர் காய்ஞ்ச கதையா எதையாவது எக்குத்தப்பா பேசி கூட்டணிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருக்கு திமுக. பாவம், திமுக பண்ற வேலையால காங்கிரஸ் கட்சி தான் பலவீனமாயிட்டே இருக்கு. அட இதெல்லாம் ஏதோ நாங்க சொல்லுதோம்னு நினைச்சிடாதீங்க மக்கா. விவரம் தெரிஞ்ச அரசியல் விமர்சகர்கள் தான் சொல்லுதாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை கட்டாயம் பார்க்கணும், பேசணும். திமுக எம்எல்ஏவோட மருமகள் வீட்டுக்கு வேலைக்கு வந்த பிள்ளைய பாடாப்படுத்தினாங்கல்ல, அந்த மருமகளை தப்பிக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான் விளம்பர கவர்மெண்ட். இந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்க. யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மருமகள் மேல ஏன் இன்னும் பெரிய நடவடிக்கை எடுக்கல? வீட்டுக்கு வேலைக்கு வந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மைனர் பிள்ளைக்கு என்னென்ன கொடுமைகளை பண்ணியிருக்காங்க. சிகரெட்டால சூடு வைக்கிறது, கரண்டி ஒடிகிற வரைக்கும் அடிக்கிறது, தலைமுடியை வெட்டி எடுக்கிறது, குலவெறியோட மிதிக்கிறதுன்னு கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்காங்க. இந்நேரம் இதே கொடுமை வேற எங்கேயாச்சும் நடந்திருந்தா ஐயா சும்மா இருப்பாரா? ஐயகோ பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பதறி இருக்க மாட்டாரு. இந்நேரம் அக்கா கனிமொழி மெழுகுவர்த்தியை தூக்கிட்டு ஊர்வலம் போயிருக்க மாட்டாங்க. திமுக கொத்தடிமைகள் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க தானே. இன்னைக்கு ஏன் அமைதியாக இருக்காங்க? அட பொங்க வேண்டாமப்பா. பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. குத்தவாளியை கைதாவது பண்ணணுமா இல்லையா? முறையான நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசலாம்ல. அரசு சார்பில் ஏதாவது ஒரு நிவாரணத்தை கொடுங்க, படிப்பு செலவையாச்சும் ஏற்றுக்கிறோம்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி முதல்வர் இருக்கிறது நயவஞ்சகமா இல்லையா? இதுதான் திராவிட மாடலா? வட மாநிலங்களில் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டா குதிக்கிற திமுக கும்பல் இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களை பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்கள மதிக்கிறதே இல்லை. இப்போ வர வேங்கவயல் சம்பவத்துக்கு ஐயா ஸ்டாலின் ஒரு தடவையாச்சும் வருத்தம் தெரிவிச்சாரா? இல்லையே. சமத்துவம் சமூக நீதினு ஐயா போடுற பகல் வேஷம் பட்டியல் சமூக மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கத்தான். இனி இந்த கும்பலை நம்பி ஓட்டு போட்டா இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும். பார்த்துக்கோங்க மக்கா. காஷ்மீர், உத்தரப்பிரதேசம்னு வேற வேற ஊர்களில் தப்பு நடந்தப்ப மெழுகுவர்த்தியை தூக்கிட்டு ஊர்வலம் போன கும்பல் இங்கே இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. எங்கேயும் நடக்காத அக்கிரமும் அநியாயம் நடந்திருக்கு. இதை பற்றி வாயை திறக்க மாட்டிக்காங்க. பெரியார், அம்பேத்கர், வள்ளுவர்னு இந்த கும்பல் பேசுகிற பேச்செல்லாம் வெத்து பேச்சு தான். தலைவர்களை வாடகைக்கு எடுத்து தேர்தலில் ஓட்டு வாங்கிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. தலைவர்களை மட்டும் இல்லை, ஓட்டு போட்ட உங்களையும் தான். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடியுது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.